الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه وبعد கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இந்த நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்களை விளங்கிக் கொள்வதற்காக சிறிது நேரத்தை நாம் தருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் நாட்டில் நாம் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் வேலை நேரத்தில் சலுகை தருவார்கள். நேரத்தை சற்று குறைத்து ரமதானுடைய இபாதத்துகளை சரியாக நிறைவேற்றுவதற்கும் முஸ்லிம் அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் உதவி புரியும். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வேலை நாட்களில் ரமதான் வரும் பொழுது உலக வேலையையும் பார்க்க வேண்டும், படிப்பையும் பார்க்க வேண்டும், தேர்வும் எழுத வேண்டும். இப்போ எலெக்ஷனும் வருது, அதனுடைய விஷயங்களையும் கேட்க வேண்டியதா இருக்கும். பல வேலைகளுக்கு மத்தியில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே காணப்படுகின்றது. அதனால முழுமையா முஸ்லிம்கள் ரமதானுக்காக தங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. பல இன்னல்களுக்கு மத்தியிலே நாம் வாழ வேண்டியுள்ளது. அதனாலதான் முதல் 10 மிக அதிகமா இருக்காங்க. இடையில் உள்ள 10 நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. மீண்டும் கடைசியில் வருவாங்க. ரமதான் முடியும் பொழுது கடைசியில் வந்துடுவாங்க இல்லையா? ஏன்னா ரமதான் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் தான் வாங்க. அதனால கடைசியில் மீண்டும் வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகின்றானோ அவர்களை தொடர்ந்து முழுமையான சரியான முறையில் இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றார். அதற்காக நாம் வருந்த வேண்டிய தேவை கிடையாது. அதே நேரத்தில் அவர்களிடமும் தக்க காரணம் உள்ளது என்பதை தான் நாம் சொல்ல முடிகின்றது. நினைக்கவில்லை, குர்ஆன் ரமதான் மாதத்தில் மிக அதிகமாக ஓத வேண்டும். ஓதுறீங்களா? நிறைய பேர் ஓதுறதே இல்லை. வெறும் ஓதணும் சொல்லி மாம்சார் சொல்றாங்க, ஹதீஸ் சொல்றாங்க, அது கேட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் குர்ஆன் எடுத்து ஓதுறதே இல்லை. சஹர் இஃப்தாருக்கு எவ்வளவு நேரம் நாம் தரோமோ அதை விட அதிகமா குர்ஆனுக்கு தரணும். அதை விட பன்மடங்கு அதிகம். ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் சாப்பாடு தான் அதிக முக்கியத்துவம். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, சமைக்கிறதுலையும் சாப்பிடுறதுலையும் கஞ்சி வாங்குறதுலையும் முழு கவனமும் அதில் தான் இருக்கு. ரமதான் முழுக்க அதிகமா நேரம் அதில் தான் செலவிடுறாங்க. கடைசி 10 இன்னும் பார்க்கணும் இல்லையா? நல்லா பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், சூரா முல்க்ல நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை பற்றி சொல்கின்றார். தபாரக்கல்லதி, அங்கே பரக்கத்தை கொண்டு அந்த சூரா ஆரம்பமானது. கடைசியில் நம்முடைய நிலைப்பாடு, நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம். குல் ஹுவர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மனிதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போல சூரத்துர் ரஹ்மான் சூரா மகத்தான ஒரு சூரா, குர்ஆனுடைய மகத்தான சூரா. இதனை அதிகமா ஓதணும், மரணம் செய்யணும், மீண்டும் ஓதணும். ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த பெயரை கொண்டு இந்த சூரா ஆரம்பமாகின்றது. அதே போல பரக்கத்தை கொண்டு இந்த சூரா முடிகின்றது. தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தினுடைய வெளிப்பாடுகள் என்னென்ன விதத்தில் எல்லாம் இருக்கின்றன என்பதை சில கொடைகள் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நினைவூட்டுகின்றான். அது உலக கொடைகளாக இருந்தாலும் சரி, நரகத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நியமத்துகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அர்-ரஹ்மானுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக்க அருளாளன், பேரருளாளனாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான்? பல்வேறு நியமத்துகளை நமக்கு சொல்கின்றான்.
இந்த உலகத்தில் பிறக்க செய்தது, நபிமார்களை அனுப்பியது, பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருப்பது எல்லாமே அவனுடைய ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு. இதை நாம் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சோகத்திற்குரிய கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் குர்ஆனை சாதாரணமா நினைக்கிறோம். அதே ஒரு விஷயம் மேலை நாடுகளிலிருந்து நம் இடத்தில் வந்தால், யாராவது முஸ்லிம் அல்லாதவர்கள் இதனை பற்றி பேசினால் அதனை பற்றி பேசினால் அது கவனமா கேட்கணும், அதை பார்க்கணும். ஏன்னா நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மூளைகள்ல அவங்களுடைய மேன்மை தான் உட்கார்ந்து. அது உண்மையிலேயே ஒரு விதத்துல நாம கல்வியில பின்தங்கிய காரணத்தினால உலகம் தொடர்பான விஷயங்கள்ல அவங்க முன்னேறி உள்ளார்கள், அதுல சந்தேகம் கிடையாது. அதனால நம்முடைய வேலையை மூளையும் தலைக்கீழ தான் வேலை செய்யும். எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியுள்ளார், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனா நம்ம ஆராய்வது கிடையாது. ஒரு ரிலீஜியஸ் புக், இந்த அந்தஸ்தை நாம குர்ஆன் கொடுத்துருக்கோம். எல்லா துறைகளும் எல்லா கல்வியும் அதுல இருக்குன்னு சொல்லி நாம வெறும் நம்பிக்கை கொள்கின்றோமே, மேலோட்டமாக அறிந்துள்ளோமே தவிர அதனை ஆராய்வது கிடையாது. முக்கியமான விஷயங்கள், பிரின்சிபல்ஸ், முக்கியமான நியதிகள், இந்த பிரபஞ்சத்திலே இயங்கக்கூடிய நியதிகள், நீதியை எவ்வாறு அல்லாஹ் நிலைநாட்டியுள்ளார், எவ்வாறு இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது, இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன, எல்லாமே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம இடத்துல நேரம் இல்லை. அதே போல ஒரு திலாவத் செய்வதற்கான கிதாபு, சவாலை பெறுவதற்கான கிதாபு, இறந்துட்டா ஓதி ஃபாத்திஹா செய்யக்கூடிய இறந்தவர்களுக்கு அன்பளிப்பாக தரக்கூடிய கிதாபு, இந்த மாதிரி சில அந்தஸ்துகள் தான் நாம கொடுத்துருக்கோம். குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, நாம கூட ஒருபடி மேல இருப்போம். ஆனா மிக சிறந்த நிலையில கிடையாது. என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்யாமல் ஒரு சில விஷயங்களை தான் நாம் குர்ஆன் தொடர்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதனால அந்த அளவு நாம் அக்கறை எடுப்பதும் கிடையாது. தெரிந்து கொள்ளவில்லை என்று அந்த கவலையும் கிடையாது. பெரியவங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா 60, 70 நம்முடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், பெரியவங்களுக்கு என்ன கவலைன்னா நாம கொஞ்ச நாள்ல இறந்துருவோம். நிறைய பணம் சேகரிக்கலையே, நம்ம பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்க பெரிய வீடு கட்டலை, சொத்தை சேர்க்கல, அவங்க இந்த கல்வி படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எப்படி தேடுவாங்க, அவங்களுடைய வருங்காலம் என்ன ஆகும், இதுதான் கவலை இருக்க தவிர எது நம்ம கையில கிடையாதோ. பல தவறுகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம பின்தங்கிய காரணமே பல்வேறு தவறுகளை நாம 40 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள்ல பின்னாடி செஞ்சதுனால அதனால அந்த விளைவு கடைசியில சந்திக்க வருது. ஆனா கடைசி நேரத்திலையும் எதற்காக நாம் வந்திருக்கோம், எது மிக முக்கியம், எது செஞ்சுட்டு போனா அல்லாஹ் இடத்துல நாம் வெற்றி அடைவோம், அந்த கவலை இல்லாம குர்ஆனை முழுமையா பொருளோடு படிக்கவில்லை, சுன்னாவை அறிந்து கொள்ளவே இல்லை. நிறைய பேருக்கு ஹதீஸ்னா என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு ஹதீஸ் வெறும் சொல்றதுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னா. இப்போ நாம ஹதீஸ் கிதாபு படிச்சிருக்கோமா? இப்ப எங்கேயாவது பள்ளியில ஓதுதான் சும்மா உஸ்தாது ஹதீபு சொல்ற சில வார்த்தைகளை மட்டுமே நாம் கேட்கின்றோமே தவிர ஒரு சீரியஸா ஒரு முயற்சி எடுத்து அக்கறை கொண்டு அதனை வாங்கி படிக்கணும், அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும், அந்த அக்கறை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றியும் நபியினுடைய சுன்னாவை பற்றியும் நம்மிடத்தில் கேட்டால் நாம் மறுமையில் என்ன பதில் சொல்லுவோம்? அதுக்கடுத்து ஏராளமான கிதாபுகள், உலமாக்கள் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டும் அதனை விவரிக்கும் விதத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியுள்ளார்கள். மதீனாவுக்கு போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு மேலேயே லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரிலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பள்ளியை விட 3-4 மடங்கு பெருசா இருக்கும் லைப்ரரி மட்டும். அதுல லட்சக்கணக்கான கிதாபுகள் இருக்கு. இந்த மாதிரி இஸ்லாமிய உலகத்துல மாபெரும் நூலகங்கள்லாம் இருக்கு. மிகப்பெரிய நூலகங்கள், லைப்ரரிஸ். இந்த முயற்சிகளை எதுக்காக எடுக்கிறாங்க?
மக்கள் உண்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எது நமக்கு மிக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன, இதனை அறிய வேண்டும் என்பதற்காகவே உலமாக்கள் முயற்சி எடுக்கின்றார்கள். இந்த கவலைகள்லாம் இல்லாம உலக கவலை தான் அதிகமாக, உலக கவலை அதிகமாக உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணிமிக்கவர்களே, நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். உலகமும் முக்கியம்தான், ஆனால் அந்த அளவு முக்கியம் கிடையாது. எதுவுமே விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள், உங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள், அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள், சரியாக திட்டமிடுங்கள், முயற்சி எடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த வாழ்வை இங்கேயும் அமைத்து தருவார். அது அமையவில்லை என்றாலும் பெரிய ஒரு இழப்பு கிடையாது. உலகம் சரியாக அமையவில்லை என்றால் பெரிய இழப்பு கிடையாது. அதுதான் சோழர் சஹாபாக்கள்லாம் மிக சிறந்தவர். உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியில் மிக சிறந்த ஒரு சமூகம் என்றால் சஹாபாக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சிறந்த வீடுகள் இருந்தது கிடையாது, சிறந்த வாகனங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் அவர்கள் பணியாற்றிய படைத்த சாதனைகள் மிக பிரமாண்டமானவை. சரிங்களா? கியாமத்து நாள் வரை மனிதர்கள் அதனை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட விஷயங்களை பிறர் செய்யவே முடியாது. அவர்களிடத்துல உலகம் மிகப்பெரிய அளவில் இருந்தது கிடையாது. அதை பற்றி அவர்களுக்கு கவலையும் இல்லை, கவலையும் கிடையாது. ஏனென்றால் அதை விட முக்கியமானதை அவர்கள் நன்கு விளங்கி இருந்தார்கள். நாம் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை மிக அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக நினைத்து நம்முடைய முதல்ல இந்த கிரைட்டீரியா, நம்ம ஸ்டாண்டர்ட் நாம் மாற்றிக்கணும். பிறர் சொல்றாங்கன்னு சொல்றதுக்காக அதுக்காக நாம் என்ன செய்யணும், அதே ஸ்டாண்டர்டை நாம செட் பண்ணிட்டா மறுமையில நாம் நஷ்டப்படுவோம். இதனை கண்ணியமிக்கவர்களே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். சூரத்து அர்-ரஹ்மான், சூரத்து அர்-ரஹ்மானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றியும் தன்னுடைய அருட்கொடைகளை பற்றியும் நரகத்தை பற்றியும் பேசியுள்ளான் என்று ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தோம். 46ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 78ஆவது வசனம் வரை 4 சொர்க்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கங்கள் கிடைக்கும். இது ஒரு வர்ணனைன்னா டெஸ்கிரிப்ஷன். இந்த சொர்க்கங்களுடைய தன்மைகளை பற்றி சொல்றாங்களா, அந்த சொர்க்கங்கள் எப்படி இருக்கும். சூரா வாக்கியா நீங்க படிச்சிருக்கீங்களா? சூரத்துல் வாக்கியா சில பேர் டெய்லி சூரத்துல் வாக்கியா ஓதுனா பொருளாதார நெருக்கடி இருக்காது. அந்த மாதிரி ஹதீஸ் கிடையாது. சூரா யாசீன் அதே மாதிரி தான். சூரா யாசீன் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய அகீதா தொடர்பான, மறுமை தொடர்பான, மறுவாழ்வு தொடர்பான பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லியுள்ளார். அதெல்லாம் கவனிக்காம யாரோ சொல்லிட்டாங்க காலையில சூரா யாசீன் ஓதுனா அன்றைய நாள் எல்லா வேலையும் சிறப்பா நடக்கும். வியாபாரமா இருந்தா கோடி கோடியா கொட்டும். எக்ஸாம்ல 105 மார்க் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி யாரோ சொல்லிட்டாங்க. அதனால பொருள் அறியவில்லை என்றால் பரவாயில்ல, ஆனால் டெய்லி ஓதுவாங்க தொடர்ந்து. ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் குறிக்கோள் என்ன? உலகம் மோசமான நிலை. குர்ஆன் ஓதுனாலும் நம்ம நல்ல பிசினஸ் நடக்கணும், உலக காரியங்கள் சிறப்பாக நிறைவேறணும். இதுதான் நம்முடைய மூளையில நிரம்பியது. மார்க்கம் குர்ஆனை விளங்கணும், என்னதான் அல்லாஹ் சொல்றா நம்ம, அது மிகப்பெரிய கவலை கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரத்து அர்-ரஹ்மான், சூரத்து யாசீன் மிக முக்கியமான சூறாக்கள். விளங்கணும். சரிங்களா? விளங்கணும். உண்மையிலேயே ஹதீஸ்ல சிறப்பு சொல்லப்பட்டிருந்தா அதை பேணணும். சில சூறாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எல்லா சூறாக்களுக்கும் சொல்லப்படாது. அது குர்ஆனுடைய ஒரு சூறா என்பதே அதனுடைய சிறப்பு என்பதற்கு போதுமானது. குர்ஆனுடைய ஒரு சூறா தானே, குர்ஆனுடைய ஒரு சூறா அது போதுமானது. தனியா சிறப்பு சொல்லப்படாமல் இருந்தாலும் எல்லாமே முக்கியமானவை தான். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை 3 பிரிவுகளாக இவர்கள் பிரிவார்கள். இப்போ மறுமை நாள் அஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமன, வலது பக்கத்தார், வலது கூட்டத்தார் அவர்கள் வெற்றி அடைவார்கள்.
இன்னொரு மோசமான கூட்டம் இடது கூட்டத்தார், அஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, குஃபார்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் இடது கூட்டத்தார். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க தண்டனையை சுவைப்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் குறிப்பிட்டார், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், சாபிகூன் கூட்டத்தார். சாபிகூன் இவங்க யார்? சாபிகூன்னா நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டவர்கள், நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டவர்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நம்முடைய முன்னோர்கள் மிக அதிகம். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முன் சென்றவர்களில் பெரும் கூட்டம். நிறைய பேர் அதெல்லாம் இருப்பாங்க. ஏர்லி ஜெனரேஷன்ஸ், சஹாபா, தாபிஈன், தபவு தாபிஈன், அந்த 3 நூற்றாண்டுகள்ல மிக அதிகமாக இருப்பாங்க. வகலீலும் மினல் ஆகிரீன், பின்னால் வந்தவர்களிலும் ஒரு சிலர் இருப்பார்கள். அந்த கேட்டகரியில் வருவாங்க. பிற்காலத்தில் வந்தவர்கள் ஒரு சிலர் அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை சஹாபாக்களை போல கிடையாது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிறைய கிரேட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. இந்த உயர்ந்த இதுல ஒரு சிலர் பின்னால் வந்தவர்களும் வருவார்கள். வகலீலும் மினல் ஆகிரீன், இந்த அஸ்ஸாபிகூன் கூட்டம். புரியுதுங்களா? அஸ்ஸாபிகூன் இந்த முதல் 2 சொர்க்கங்கள், சூரத் அர்-ரஹ்மானில் சொல்லப்படும் முதல் 2 சொர்க்கங்கள் அஸ்ஸாபிகூன், சொர்க்கத்தில் மிக உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர்கள். அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய வர்ணனை, தன்மைகள், அவருடைய சொர்க்கம் எப்படி இருக்கும், அவருடைய சொர்க்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த வசனங்களில் ஹல் யஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் 61வது வசனம் வரை, 47 இருந்து 61 வரைக்கும் இங்கு சொல்லப்பட்டுள்ள 2 சொர்க்கங்கள் இது மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களுடைய சொர்க்கங்கள். சாபிகூன், சாபிகூன் அவருடைய பேர் என்ன? சாபிகூன், உலாயிகல் முகர்ரபூன், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்கள், மிக நெருக்கமாக இருப்பார்கள். உயர்ந்த அந்தஸ்துகளில் மலக்குமார்களோடு, அல்லாஹ்வோடு மிக நெருக்கமான நிலையில் உயர்ந்த அந்தஸ்துகளில் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை யார் அஞ்சிக் கொள்வார்களோ, ரப்பிற்கு முன்பு நிற்பதை யார் அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 சொர்க்கங்களை தயார் செய்துள்ளார். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் தவாதா அஃப்னான், மிக அதிகமாக கிளைகளுடைய மரங்களுக்கு மத்தியில். அவங்களுடைய சொர்க்கங்கள்ல மரங்கள் இருக்கும், அதுல கிளைகள் அதிகமா இருக்கும்னா இலைகளும் அதிகமா இருக்கும், கனி வகைகளும் அதிகமா இருக்கும். மரங்களுக்கு மத்தியில, கிளைகளுடைய மரங்களுக்கு மத்தியில அவர்கள் இருப்பார்கள். கிளைகள் அதிகம்னா மிக செழிப்பான மரம், கனி வகைகள், கனிகள் அதிகம், அதே போல இலைகள் அதிகம், மிக சிறந்த நிலையில இருப்பாங்க. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் லா பிஷைஇன் மின் நிஅமிக ரப்பனா நுகذிப், அல்லாஹ்வே நாம் உன்னுடைய எந்த கொடையையும் மறுக்கவில்லை என்று பதில் சொல்லணும். சரியா? ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான், இந்த 2 சொர்க்கங்களுக்கு மத்தியில் 2 நீரூற்றுகள், சரியா, ஓடிக்கொண்டிருக்கும், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆமா, நீர் ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த மரங்களுக்கு மத்தியில தண்ணீரும் ஓடிட்டு இருந்தா சிறப்பாக இருக்கும். ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். இந்த 2 சொர்க்கங்களிலும் ஒவ்வொரு கனியிலும் 2 வகைகள், 2 சுவைகள் இருக்கும், 2 வகைகள் இருக்கும். ஒன்று நாம் இந்த உலகத்தில் பார்த்தது, அறிந்தது. இன்னொன்று அது சொர்க்கத்தினுடைய வகை, அது நம்மால் இப்பொழுது விளங்க முடியாது. ஒவ்வொரு கனியிலையும் பல சுவைகள், பல வகைகள். அதனுடைய ஒரு சிறிய உதாரணம் நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம். அதை விட பன்மடங்கு சிறப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய நியமத்துகளையும் கனிகளையும் பழங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு வழங்குவார். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் நாம படிச்சு பார்க்கணும். மீண்டும் மீண்டும் படித்தாதான் அந்த ஆர்வம் நம்ம இடத்தில் உண்டாகும். அது நமக்கு கிடைக்கணும். சரியா? அது நமக்கு கிடைக்கணும்.
ஸ்கூல்ல படிக்கிற பசங்க 10th +2 டீச்சர்ஸ் நீ வந்து நல்லா படிச்சு யூஎஸ்க்கு போகணும், கனடாவுக்கு போய் செட்டில் ஆகணும், ஜெர்மனி போகணும், இங்கே போகணும்னா அது நல்லா உட்கார்ந்து மூளையில அதை டார்கெட்டா செட் பண்ணிட்டு அந்த சிறுவன் என்ன செய்யறாங்க. அவங்க பேரண்ட்ஸை விட டீச்சர்ஸ் தான் பிரெயின்ல வந்து டார்கெட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தராங்க ஸ்கூல்ல. நம்ம ஸ்கூல்ல போய் விட்டுறோம், டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியுதா? பல ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். என்னப்பா என்ன டார்கெட் வச்சிருக்கேன், என்ன செய்ய விரும்புகிறேன், நான் கனடாவில் போய் செட்டில் ஆகணும், இல்லையா கனடாவில் போயிட்டு செட்டில் ஆகணும். அந்த குறிக்கோள் யார் கொடுத்தாங்க? டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ல. அது அவங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு. அங்கே போய் செட்டில் ஆகிட்டா சிறந்த ஒரு வாழ்க்கை என்று அவங்க நினைக்கிறாங்க. இருக்கலாம், ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஆனால் ஆபத்தும் இருக்கு. அமெரிக்காவில் போயிட்டு கனடாவில் போனால் உலகம் நல்லா கிடைக்கும், ஆனால் அதுவும் வந்து போனவங்களுக்கு தெரியும் எந்த நிலையில இருக்காங்க அவங்கன்னு சொல்லி. மார்க்கம் விளக்கக்கூடிய அபாயம் இல்லையா? நீங்க இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் ஆமா அவங்க வந்து இஸ்லாத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லி எந்த உத்தரவாதமும் நீங்க தர முடியாது. நீங்க ஒருவேளை இந்தியாவில் வளர்ந்ததுனால, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்ததுனால ஓரளவு இருந்துட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகள் இப்படி வளருவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா பாதுகாக்கும். சரியா? நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு குறிக்கோள், உயர்ந்த குறிக்கோள் நம்மிடத்தில் முதலில் அது வந்தால்தான் அதனை அடைவதற்காக நாம் முயற்சிப்போம். சொர்க்கத்தினுடைய நியமத்துகள், சொர்க்கத்தினுடைய முக்கியத்துவம், உலகத்தை விட அது எந்த அளவு சிறந்தது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய அமல்கள் மூலமாக நாம் என்ன செய்வோம்? அதனை பெறுவதற்காக நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு உண்மையானது. வல்லாஹு லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கை மீறுவது கிடையாது. அல்லாஹ் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். உலகத்துல அரசியல்வாதிகள் படிப்பு தொடர்பா பல விஷயங்கள்ல நாம ஏமாந்துடும். சரியா? வேலை விஷயத்துல, பண விஷயத்துல ஏமாந்துடும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்வோம். உண்மையிலேயே கிடைக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, இந்த கிதாபில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் உண்மை, இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நரகத்தை பற்றி சொல்லியுள்ள விஷயங்களும் அது உண்மையானது, சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களும் அது மிக சரியானது, உண்மையானது. சொல்லப்பட்டுள்ள அம்சங்கள் மிக குறைவானது. இதை விட மிக சிறந்த விதத்தில் சொர்க்கவாசிகள் நியமத்துகளை அனுபவிப்பார்கள். சொர்க்கத்தை பற்றி சொன்னாங்க, ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத், எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த ஒரு காதும் கேட்டிராத, இதுவரைக்கும் கேட்கல, எந்த ஒரு காதும் கேட்கல, வலா ஹதர அலா கல்பி பஷர், அதாவது ஒருவர் சிந்திக்க முடியாத உண்மை. சொர்க்கத்தினுடைய நியமத்துகள் எப்படி இருக்கும்னா, உலகத்துல யாருமே அதனை பற்றி சிந்திக்க விரும்பினாலும், யோசித்து பார்த்தாலும் அது வந்து அடைய முடியாது. பியாண்ட் இமேஜினேஷன், நீங்க இமேஜினும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த நியமத்துகளை நல்லடியார்களுக்காக தயார் செய்துள்ளார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவிக்கின்றார்கள். இதனை நாம் எந்த அளவு நம்பிக்கை கொள்வோமோ, உறுதியாக இருப்போமோ, அதனை அடைவதற்காக முயற்சிப்போம். குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில விஷயங்கள் ஆர்வம் ஊட்டுவதற்காக, எல்லாமே சொல்லப்படல, ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஆர்வம் ஊட்டுவதற்காக, அதனை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு சில விஷயங்களை சொல்லியுள்ளார். ஆக இந்த குறிக்கோளை நாம் நம்முடைய பிரெயின்ல செட் பண்ணிட்டு என்ன செய்யணும்? அதனை அடைவதற்காக முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் ஒரு பக்கம் போகட்டும்,
ஆனால் நாம் உண்மை அறிந்தவர்கள் அந்த வழியிலே நாம் செல்லாமல் நம்மை பாதுகாத்து உயர்ந்த குறிக்கோளுக்காக நாம் எப்பொழுதுமே அதனை அடைவதற்காக தயாராக இருக்க வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி சொல்கின்றார். முத்தகீன அலா ஃபுருஷின் வதாஇமுஹா மின் இஸ்தபரக் வஜனல் ஜன்னத்தைன் தான். ஃபுருஷ்னா படுக்கைகள், படுக்கைகளுக்கு மேல் அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள், எந்த வேலையும் கிடையாது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை நினைவு கூறணும். தொழுகையும் இல்லை, நோன்போ இல்லை, வேலைக்கு போறதும் இல்லை, நோய்களும் கிடையாது, மரணமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. என்னென்னலாம் இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லி நாம பட்டியலிடலாம். சரியா? நோய் இல்லை, கொசு இல்லை, பிரச்சனை இல்லை, கடுமையான வெப்பம் கிடையாது, கடுமையான குளிர் கிடையாது, எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. சுகமான வாழ்க்கை. படுக்கைகள் மீது அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா சுருரின் முத்தகாபிலீன், ஒருவருக்கு ஒருவர் மிக நல்ல முறையில் அவர்கள் பேசிக்கொண்டு சிறந்த முறையில் அவர்கள் இருப்பார்கள். அல்லது அவர்களுடைய வீடுகளில் அவர்கள் படுக்கைகளில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். சுந்துஸ் இஸ்தபரக், இது பட்டு இருக்கு இல்லையா, சொல்றீங்க சில்க், இதனுடைய இரு வகைகள், இரண்டுமே மிக சிறந்தவை. மிக சிறந்த பட்டு ஆடையினால் தயாரிக்கப்பட்ட இந்த தலையணைகள், தலையனுடைய உள்பாகம், தலையனுடைய உள்பாகம், இந்த இது கவர் இருக்குல்ல, கவர் மேல நைஸா இருக்கும், உள்ள கொஞ்சம் இதா இருக்கும். அல்லாஹ் என்ன சொன்னா, அதனுடைய உள்பாகமே இஸ்தபரம் பட்டினால் ஆனது. அதனுடைய வெளியில் உள்ள பட்டு அதை விட சிறப்பாக, உள்ளேயே மிக சிறந்த பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துள்ளான் என்றால் மேலே உள்ளது அதை விட சிறப்பாகும். அப்பேற்பட்ட தலையணைகளை அவர்கள் படுக்கைகளில் சார்ந்தவர்களாக சொர்க்கத்தினுடைய கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். வஜனல் ஜன்னத்தைன் தான், இந்த மரங்களுடைய கனிகள்லாம் அவர்களுக்கு மிக பக்கத்துல எழுந்து போயிட்டு பறிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவர்கள் படுக்கைகளில் சாய்ந்த நிலையிலேயே என்ன செய்ய முடியும், அந்த பழங்களை எல்லாம் அவர்கள் பறிக்க முடியும், சாப்பிட முடியும். வஜனல் ஜன்னத்தைன் தான், இந்த இரண்டு சொர்க்கங்களுடைய பழங்களும் மிக அருகாமையில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ரப்பினுடைய என்ன நியமத்துகளை மறுக்க முடியும் மனிதர்களே, ஜின்களே? சொர்க்கத்தினுடைய பெண்கள் ஹூருல் ஈனாக இருக்கட்டும் அல்லது மனித இனத்தினுடைய பெண்களாக இருக்கட்டும், ஃபீஹின்ன காஸிராத்துத் தர்ஃப், தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய பெண்களாக அங்கு இருப்பார்கள். கணவனை மட்டுமே பார்ப்பாங்க, கணவனை தவிர மற்றவர்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதே போல அவங்களுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்பு அந்த அளவு ஆழமாக பிறரை அவர்கள் பார்க்கவே மாட்டார்கள். தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்பவர்கள். அப்பேற்பட்ட சொர்க்கத்தினுடைய பெண்களாக இருக்கட்டும் அல்லது உலகத்தில் வாழ்ந்த முக்மீனான பெண்கள் சொர்க்கத்தில் அடைந்த பின்பு அவர்களாக இருக்கட்டும், அப்பேற்பட்ட பொருளையும் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். லம் யதுமிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்பு எந்த ஒரு ஜின்னோ அல்லது மனிதனோ அந்த பெண்களை தொட்டதே கிடையாது. அப்பேற்பட்ட தூய்மையார் குணத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள், ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள், கர்ப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலேயும் அவர்கள் மிக தூய்மையானவர்கள். அவங்களுக்கு ஹைதும் வராது, நிஃபாஸும் வராது, மிக தூய்மையா இருப்பாங்க. சரிங்களா? உலக இன்னல்கள் இல்லாத அவங்களுடைய உள்ளமும் தூய்மையா இருக்கும், பார்வையும் அவர்களுடைய பார்வை தூய்மையா இருக்கும், அவங்களுடைய குணமும் அதே போன்று மிக சிறப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு தருவார்
فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمرجان அவர்கள் முத்துக்களை போன்றும் பவளங்களை போன்றும் இருப்பார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவது உண்மை. சரிங்களா? அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்துள்ளார். மறைத்து உலகத்தில் இங்கு கிடைத்துள்ள அழகு இதெல்லாம் உண்மை கிடையாது. சொர்க்கத்தினுடைய அழகை அதற்கு முன்பு இங்கு உண்மை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினானவர்களுக்கு அப்பேற்பட்ட சிறந்த ஹூருல் ஐன், அதே போல அவர்களுடைய மனைவிமார்களையும் மிக சிறந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அங்கு தருவார். கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். இந்த குறைகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக இந்த வர்ணனையை முடிக்கின்றார். ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். இஹ்சான்னா இந்த அரபி மொழியில இஹ்சான்னா ஒரு செயலை சிறப்பாக நிறைவேற்றுவது. To perform well. எந்த ஒரு காரியத்தையும் சிறந்த முறையில அது செய்தால் அது அஹ்சன ஒருவர் சிறந்த முறையில ஒரு வேலையை செஞ்சா அஹ்சன் இன்றைக்கு சொல்றாங்க அரபி மொழியில. நீங்க சிறப்பா செஞ்சீங்க. இப்போ இபாதத்திலையும் இஹ்சான் மிக சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள், இபாதத்தை சிறப்பாக நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் சிறப்பான கூலி கிடைக்கும். அது தவிர வேற என்ன கிடைக்கும்? ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இஹ்சானுடைய கூலி இஹ்சானை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க சிறப்பா நடந்தீங்க உலகத்துல, அதனுடைய கூலியும் சிறப்பா தானே இருக்கும். வேற என்னவா இருக்கும்? இஹ்சானுடைய கூலி சிறப்பாக நடந்து கொண்டதற்கு, சிறப்பாக இபாதத்து செய்வதற்கு, சிறப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணுவதற்கான கூலி சிறந்ததை தவிர வேறு என்னவா இருக்கும்? அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இது மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இது எந்த மொழியிலும் நாம் மொழிபெயர்க்க முடியாது. குர்ஆனுடைய நடை அந்த மாதிரி. அல் ஜஸாஉ இது கேள்வியும் பதிலும் கலந்தது. சிறப்பாக செயல்பட்டதற்கான கூலி சிறந்த கூலியை தவிர வேறு எதுவா இருக்கும்? சிறந்த கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு மிக சிறந்த கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். மிக சிறந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் மிக சிறந்த முறையில் நடந்து கொண்டார்கள். 90% ஒரு பக்கம் போனார்கள். அவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் ரப்பினுடைய விருப்பத்தை முன்வைத்து, ரப்பினுடைய பொருத்தத்தை முன்வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். அவ்வாறுதான் அவர்களுடைய கூலியும் இருக்கும். மிக சிறந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவார், மகத்தான கூலி அவர்களுக்கு தருவார். ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். இஹ்சானுடைய கூலி இஹ்சானை தவிர வேறு எதுவாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியாக இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனையை முடிக்கின்றார். ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். நீங்கள் அல்லாஹ்வுடைய எந்த கொடையை நிராகரிக்க முடியும் என்று இங்கு சாபிப்போருடைய இந்த 2 சொர்க்கங்கள் அதனுடைய வர்ணனை இங்கு முடிகின்றது. அதற்கடுத்து வமின் தூனிஹிமா ஜன்னதான். அந்த 2 மகத்தான மிக சிறந்த சொர்க்கங்களை காட்டிலும் இன்னொரு 2 சொர்க்கங்கள் இருக்கு. அது அந்தஸ்துல சற்று குறைவானது. இந்த கிரேட் இன்னும் கொஞ்சம் குறைவு. அது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனில் சொல்லப்பட்ட சொர்க்கத்தினுடைய வர்ணனையை முன்வைத்து உயர்ந்த சொர்க்கங்களை அடையக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவாராக. உலக மோகத்திலிருந்து, சிறிய குறிக்கோள்களில் இருந்து நம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தாரையும், முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وصلى الله تعالى على خير خلقه محمد وعلى آله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين.